Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பட்டு பாவாடை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 6 வயசு குழந்தைக்கு நம்ம எவ்வளோ அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் கிளாத், நம்மளோட பட்டு கிளாத் நம்ம சொல்லி வாங்கியிருப்போம்ல பட்டு பாவாடை செட்டு, அது நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நம்ம இதிலேருந்து நம்மளோட ஸ்கர்ட்டுக்குள்ள கிளாத்தும் ஷர்ட்டுக்குள்ள கிளாத்தும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நமக்கு பாவாடைக்குள்ளது, ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா நமக்கு சட்டைக்குள்ளது. அதை ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம பாவாடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துலலாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு 2 பீஸும் கிடச்சிரும். பாவாடை தனியாக சட்டை தனியாக நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. கோணலாலாம் போயிடக்கூடாது, நேராக தான் கட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நேராக போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டு கிளாத்துங்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். கோணலாயிராமல் நேராக போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பாவாடைக்கு தனியாக நம்ம கிளாத் எடுக்க முடியும். ஷர்ட்டைக்கு தனியாக நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்டை பீஸ் நமக்கு ப்ளூ கலரு, அதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இனி நம்ம பாவாடைக்கு தேவையான கிளாத் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாவாடைக்கு நமக்கு லைனிங் கிளாத் தேவை. லைனிங் கிளாத் இதே கலர்லேயே தான் நம்ம லைனிங் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஷர்ட்டுக்கு தனியாக அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி லைனிங் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் பாவாடைக்கு மட்டும் நான் 2 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். 2 மீட்டர் இல்லைனா பாட்டமுக்கு கொஞ்சம் தான் கொடுக்க போகிறீங்கன்னா 1.5 மீட்டர், அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இப்போ நம்ம டோட்டல் ஹைட் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டு பாவாடையோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. இப்போ நம்ம சில பேர் உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கு வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணுறதுக்கு அந்த பார்டர் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 1 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணி அந்த 3.5 இன்ச் எடுத்துக்கிறேன். 3.5 இன்ச் மீன்ஸ் நம்ம டபுளாக தான் ஃபோல்டு பண்ணி வைப்போம். அப்போ நம்ம 7 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். எதுக்கு? இந்த பார்டரில் நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ டோட்டல் ஹைட்டு கூடால 7 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக எடுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். 24.5 இன்ச் எடுத்துக்கலாம். அது கூடால அது கரெக்டான அளவு. அது கூடால 7 இன்ச் நம்ம ஆட் பண்ணும்போது 31.5 வரும். நான் 24.5 எடுத்தோம்ல, அது ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான். மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச் தான் நமக்கு தேவைப்படும். 24 கரெக்டான அளவு. அது கூடால நம்ம 1/2 இன்ச் நான் ஸ்டிச்சிங்காக சேர்த்து தான் 24 எடுத்திருந்தேன். அது கூடால 7 இன்ச் கூடுதலாக எடுத்து நம்ம ஃபுல்லாகவே கீழ் பக்கம் பார்டர்லேருந்து மேல் பக்கம் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கீழே ஃபோல்டு பண்ண போகிறது கிடையாது. மேலே அந்த ஜாயினிங் மட்டும்தான் வரும். இனி அதை ஸ்ட்ரைட் லைனாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம அதில் ஃபோல்டு பண்ணும்போது 7 இன்ச் போயிடும் கீழ் பக்கம் அந்த பார்டரில். அப்போ நமக்கு ஹைட்டு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இனி அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இனி நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணணும். லைனிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நமக்கு பாவாடைக்கு எவ்வளோ ஹைட் எடுத்திருந்தோமோ அதை விடையும் கம்மியாக எடுக்கணும். விட்த் நான் ஃபுல்லாகவே எடுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நான் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் ஃபுல்லாக வர்ற மாதிரியே நான் எடுக்க போகிறேன். இப்போ டோட்டல் ஹைட் லைனிங்கில் பார்த்தீங்கன்னா 20.5 இன்ச் நான் எடுக்கிறேன். நம்ம மெயினில் 24 இன்ச் எடுத்திருந்தேன். இதில் 20.5 இன்ச் எடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் உள்பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளிப்பக்கமாக தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக எடுத்துட்டு இனி அதை ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட லைனிங் நமக்கு கிடச்சிரும்.
நீ அப்படியே கட் பண்ணிவிட்டு மேல் பக்கம் இருக்குல்ல அந்த பீஸ் வந்து நம்ம வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து மேல் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கான கிளாத்துக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் இருக்க அந்த அவ்வளோ கிளாத்துமே நம்ம வந்து பாட்டம் போர்ஷனுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி வந்து இதில் வந்து இருக்கிற கிளாத்தை நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேலே வந்து டாப்புக்கு வந்து மேலே பெட்டிக்கோட் மாதிரி கொடுப்போம்ல, அதுக்காக நான் வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாருங்கள், இந்த மாதிரி 4 கிளாத் வர மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து டோட்டல் விட்த் வந்து எடுத்துக்கலாம். டாப் போர்ஷனோட டோட்டல் விட்த் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நான் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த 8 இன்ச்சை வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இனி வந்து டோட்டல் ஹைட், டாப் போர்ஷனோட டோட்டல் ஹைட் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அது எவ்வளவு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10 இன்ச் எடுத்துக்கலாம். 10 இன்ச் கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். கீழ்ப்பக்கம் அந்த பாட்டம் கூட ஜாயின் பண்ணுறதுக்கும் மேல் பக்கம் அந்த ஷோல்டர் ஜாயினிங்க்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். டோட்டலாக 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டு மேல் பக்கம் வந்து லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து டோட்டல் விட்த்தும் ஹைட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இனி வந்து மேல் பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச்சிங்காக எடுத்திருந்தோம்ல, அந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதை 1/2 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து ஒரு லைன் போட்டுடலாம். லைன் போட்டோன்னா அதுக்கு கீழே வந்து நம்மளோட அளவு எல்லாமே நம்ம இனி மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைன் போட்டாச்சு. இனி நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் விட்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஷோல்டர் விட்த்து வந்து நம்ம வந்து 2.25 இன்ச் எடுத்துக்கலாம். 2 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 2.25 இன்ச்சும் எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இனி ஷோல்டர். இப்போ நம்ம வந்து நெக் வந்து முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டர் வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நெக்கோட ஹைட் வேணால் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட ஹைட் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் வந்து 4 இன்ச் எடுக்கிறேன். அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் என்ன நெக் வேணுமோ அதை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணுறேன். இனி நம்ம வந்து ஷோல்டர் விட்த்து. ஷோல்டர் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இன்ச் எடுத்துக்கலாம். ஷோல்டர் விட்த் வந்து நம்ம வந்து டோட்டலாகவே 2 பக்கம் ஸ்டிச் பண்ணுறது 1/2 இன்ச் எடுத்தாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும். இனி நம்ம வந்து ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்கலாம். ஆம்கோல் அளவு வந்து நம்ம வந்து 4.5 இன்ச் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த அளவு ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் பெரிய அளவாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து நம்மளோட சட்டையோட உள்பக்கமாக தான் வரும். ஏன்னா வந்து அந்த சட்டையோட வெளிப்பக்கமாக தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம பட்டுப்பாவாடை சட்டை போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து உள்பக்கமாக ஆம்கோல் வந்து ஒரு 1 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து வளைச்சி வரைஞ்சிக்கலாம். நான் வந்து உள்பக்கமாக இருக்கிறனால கொஞ்சம் அளவு கூடுதலாக தான் எடுத்துருக்கேன். ஏன்னா வெளிப்பக்கமாக தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து ஷோல்டர் சரிவு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி ஓரத்தில் வந்து நம்ம ஒரு உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து சரிச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து மேல் பக்கமாக ஒரு 1 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அந்த அளவில் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 இன்ச் அளவில் எடுத்திருக்கேன். எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இதே அளவு தான். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் நெக்குக்கு வந்து அதே சேம் அளவு தான். ஆம்கோல் அதே சேம் அளவு தான். மீதி எல்லாமே அதே சேம் அளவில் தான் வரும். இனி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நம்ம வந்து இதோட சட்டை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, டாப் போர்ஷன், அதாவது நம்மளோட இதோட சட்டை நம்ம வந்து பட்டுப்பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணும்போது அதோட அளவு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இது வந்து உள்பக்கமாக வரனால இதோட அளவெல்லாம் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட பட்டுப்பாவாடைக்கு தேவையான எல்லா கிளாத்துமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். கட்டிங் வந்து ரொம்பவே ஈஸி. இவ்வளோ தான். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இனி ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸ்டிச்சிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து
2 ஃபேப்ரிக்கும் ஒரே அளவுல தான் இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பேக் ஓப்பன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். ஃபுல்லாவே நம்ம வந்து ஓப்பன் எடுக்க வேண்டாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஓப்பன் எடுத்தாலே போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஷோல்டர், ஆர்ம்கோல் எல்லாமே லூஸா தான் குடுத்துருக்கோம். கொஞ்சம் பெருசா தான் குடுத்துருக்கோம். அதனால நீங்க வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிட்டு, அதில ஜாயிண்ட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து எடுத்துக்கோங்க. லைனிங்லேயே எடுத்திருக்கேன். அதே லைனிங்லே எடுத்துட்டு அத ஃபோல்டு பண்ணிட்டு 2 இன்ச் அதில வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அத வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி மீதி இருக்க எல்லா பக்கத்துலயும் ஒரு ஃபோல்டிங் குடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இந்த மாரி டபுள் ஃபோல்டிங் குடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நெறைய கிளாத் இருந்துச்சுன்னா, நீங்க டபுள் ஃபோல்டிங் குடுத்துக்கோங்க. இல்லன்னா சிங்கிள் ஃபோல்டிங் கூட குடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து கரப்பகுதியினால நான் வந்து 2 பக்கத்துல மட்டும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வந்து கரெக்ட்டா அதோட பேக் சைடு வந்து நல்ல பக்கமா வச்சுக்கோங்க. நல்ல பக்கமா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிட்டு, அந்த கரெக்ட்டா அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு, இனி லைட்டா உள் பக்கமா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்படியே உள்பக்கமா நம்மளோட அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல, அத வந்து உள்பக்கமா டர்ன் பண்ணிருங்க. ராங் சைடா டர்ன் பண்ணிருங்க. டர்ன் பண்ணிட்டு இனி வந்து அதோட ஓரத்துல ஒரு ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துக்கலாம். இந்த மாரி குடுக்கும்போது அது அப்படியே உள்பக்கமா டர்ன் ஆகி போயிரும். ரைட் சைடா ஸ்டிச் பண்ணி ராங் சைடா ஸ்டிச் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து வெளிப்பக்கமா ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டு இன்னொரு ஸ்டிச்சிங் குடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இனி நம்மளோட மெயின் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர்ல வந்து நம்ம 1/2 இன்ச் குடுத்துருந்தோம். அந்த 1/2 இன்ச் அளவுல வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் ஸ்டிச்சஸ் குடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம். ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதில நம்ம வந்து கிராஸ் பீஸ் எதுவும் குடுக்க போறது கிடையாது. அந்த கிளாத் அப்படியே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். டபுள் ஃபோல்டிங் குடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு தான் டோட்டலாவே 1/4 இன்ச் அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணோம். அப்போ 1/4 இன்ச்சுக்கு உள்ளாடி வர மாதிரி டபுள் ஃபோல்டிங் குடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதில வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து குடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து வெயிட்டா இருந்த மாதிரி இருக்கும். உள்பக்கம் ஒரு ட்ரெஸ்ஸு, வெளிப்பக்கம் ஒரு ட்ரெஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாரி இருக்கும். இப்ப நம்ம இதிலேயே ஃபோல்டு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் தெரியாது. அதுக்காக தான் அதிலேயே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்றது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. மத்தபடி ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து நெக் தான் ஸ்டிச் பண்றேன். முடிச்சுட்டேன். இனி நம்ம வந்து ஆர்ம்கோலும் இதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ் குடுக்கணும். நெக் முடிச்சதுக்கப்புறம் ஆர்ம்கோல் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துட்டே வாங்க. ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஃபோல்டு பண்ணி பழகிட்டீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஆர்ம்கோல் வந்து ஃபுல்லாவே ஸ்டிச்சஸ் வந்து குடுத்தாச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் ஆர்ம்கோல் எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதே சேம் ப்ரொசீஜர்ல. இப்ப நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நெக்கு, ஆர்ம்கோல் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து சைடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2ஓட சைடும் கரெக்ட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு டேப் வச்சு மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் 1 இன்ச்சு, கீழ் பக்கம் ஒரு 1 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 இன்ச் தான் எக்ஸ்ட்ராவா எடுத்தோம். அந்த 1 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச்சஸ் குடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம். எந்த ஒரு ஸ்டிச்சஸ்னாலுமே நீங்க வந்து டபுள் வந்து குடுத்துக்கணும். நான் வந்து உங்களுக்கு 1 தான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஆனா நீங்க வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துக்கணும். சரிங்களா? இந்த பக்கம் அதே மாரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து 2 பக்கம் ஓரமுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம். இனி நம்ம வந்து லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் ஃபேப்ரிக்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டிச் பண்ண போறோம். ஃப்ளீட்ஸ் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அளவா தான் இருக்கும். நம்ம வந்து லைனிங் வந்து ஒரே இதா கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாரி தான் மெயினும் நம்ம வந்து ஒரே அளவா தான் கட் பண்ணி எடுத்தோம். அதனால ஜாயின் பண்ண வேண்டியது எதுவுமே இல்ல. அப்படியே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் வந்து லைனிங் ஃபுல்லாவே நான் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டேன்.
எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட ஹிப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. 14 இன்ச் வரும் நமக்கு ஹிப்போட அளவு. இந்த 14 இன்ச் அளவில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக். லைனிங்கில் வந்து கீழ்ப்பக்கம் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணல. ஏன்னா அது வந்து கரைப்பகுதி தான். அதனால் வந்து ஃபோல்டு பண்ணலை. நான் எக்ஸ்ட்ராவே 1/2 இன்ச்சு தான் எடுத்திருந்தேன் மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ நம்மளோட ஸ்கர்ட் பாட்டம் போர்ஷன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து 3.5 இன்ச் எடுத்திருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அது வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு 7 இன்ச்சு. அந்த 3.5 இன்ச் அளவுக்கு ஃபோல்டிங் வர மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு டோட்டலாக 7 இன்ச் வந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பார்டருக்கு மேலே ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு அந்த 7 இன்ச் உள்பக்கமாக போயிடும். மீதி இருக்க அளவு வந்து டோட்டல் ஹைட்டு நமக்கு வந்து கரெக்டாக வரும். நம்ம ஸ்கர்ட்டோட டோட்டல் ஹைட் வந்து கரெக்டாக வரும். அந்த பார்டரை விட அதிகமாக நம்மளால் வந்து ஃபோல்டு பண்ண முடியாது. மேக்ஸிமம் அந்த பார்டரோட அளவில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்கர்ட் ஃபுல்லாகவே கரெக்டாக டேப் வச்சு அளந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு பதிப்பு தையல் வந்து போட்டுக்கணும். ஏன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு நின்ற மாதிரி இருக்கும் அந்த பார்டர். அதுக்காக தான் பிரித்து விடும்போது நம்ம இதையும் அதையும் சேர்த்து 2 தையல் நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மேல் பக்கம் ஒரு படிமான தையல் கொடுக்கும்போது தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் வந்து சுருக்கம் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேல் பக்கம் வந்து அந்த இருக்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லைனிங் கிளாத்துக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான். இதுக்கு வந்து கேல்குலேஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து அதில் இருக்கிற கிளாத்தை நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ கரெக்டாக அந்த விட்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 1 இன்ச் அளவு ஃபோல்டிங் வந்துடும். கம்மியாக வரதுக்கு சான்சஸ் இல்லை. அதை விட கூடுதலாக தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் ஃபுல்லாக அதே மாதிரி லைனிங் மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதுவுமே ராங் சைடாக மாற்றி வச்சுட்டு ஓரம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங்கில் எப்படி மெஷர் பண்ணமோ அதே மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைனாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நம்ம கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா கீழ்ப்பக்கம் பார்டர் இல்லை கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ண வேண்டாம். நம்ம 1/2 இன்ச் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம் மேல் பக்கம் அது ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து பாட்டமும் டாப்பும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்மளோட பாவாடை கிளாத் மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நம்மளோட லைனிங் கிளாத்துக்கு உள் பக்கமாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வந்து லைனிங் கிளாத்து பக்கம் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கம் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கணும். இதோட உள் பக்கமாக நம்மளோட உள் பக்கமாக இந்த மாதிரி டாப் போர்ஷனை உள் பக்கமாக கொடுத்துக்கோங்க. நல்ல பக்கமாக கொடுத்துக்கோங்க. இந்த டாப்போட நல்ல பக்கமும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி வச்சுட்டு சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அந்த பாயிண்ட் 3 பாயிண்ட்டுமே சேர்த்து வர மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 3 பக்கமும் சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். ஸ்டிச் பண்ணக்கூடிய அந்த 3 கிளாத்துக்குமே ராங் சைடு வந்து கரெக்டாக வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுக்கும்போது நல்ல பக்கம் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? இனி அந்த 3 கிளாத்துமே சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த டாப்போட அந்த ஹிப் சைஸ்க்கு அளவுக்கு நம்ம வந்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த 3மே கரெக்டாக நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும். அதான் அளவெடுத்து மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. பாட்டம்க்கு அந்த ஓரம் வந்து
இப்போ நம்ம வந்து அந்த 3மே சேர்த்து வந்து கரெக்டாக நம்ம இனி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச்சஸ் கொடுங்க. பிகினர்ஸ் வந்து பொறுமையாக 3யும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். ஒழுங்காக நீங்கள் வந்து கிளாத் வந்து பிடிக்கலைன்னா ஒரு மாதிரி சுருங்கின மாதிரியெல்லாம் வந்துடும். மேலேயும் கீழேயுமா வந்துடும் கிளாத்து. அதனால் பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தான் பட்டுப்பாவோட சட்டை வந்து நமக்கு வந்து அழகாக வரும். மற்றபடி நம்ம வந்து சைடில் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோன்னா பட்டுப்பாவோட பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவே இருக்காது. இப்படி ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் கொஞ்சம் பஃப்னு இருந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதோட ஃப்ரண்டில் வந்து டர்சல்ஸ் மாதிரி ரோப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அது மாடல்னால ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ராக் அதாவது ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட்டில் வர மாதிரி, பட்டுப்பாவாடையோட ஃப்ரண்ட்டில் வர மாதிரி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.